ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Empress, 5 of Cups, Queen of Pentacles, Fool, King of Pentacles, Eight of Pentacles, Nine of Wands, Six of Swords, Queen of Wands, Death, Five of Pentacles, Star, King of Wands, bottom of the deck. Empress, Deceit, Support, Hatch, Defortune, Fortunate, Spine, Weakness, Confession, the End. Dependence, Milestone, Turning Point. Okay, thank you. Okay, தென் இன்றைக்கி விழுந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ போர்ட்ரேட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க செப்பரேஷனில் இருக்கலாம், மேபி கான்டாக்டில் இருந்தால் கூட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடையாது. டோட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 1 year 1 month இருக்கலாம். ஓகே, 1 yearக்கு மேலே இருக்கலாம். ஓகே, ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு. ஓகே, ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஸோ இந்த பர்சனோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஓகே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு பர்சனை ரொம்ப கேர் பண்ணிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ரொம்பவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அம்மா ஒரு பையனை ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கேர் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க. ஸோ இவங்க நீங்கள் ரொம்ப கேரிங் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு உண்டு. ஓகே, தென் எத்தனை வாட்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது ஒரு பர்சன் வேணாலும் இக்னோர் பண்ணாலும் உங்களை விட்டுட்டு போனாலும் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் க்ரோ பண்ணிட்டு உண்டு.
ஓகே. அப்போ இந்த பர்சனோட மைண்ட் என்ன தாட்ஸ் வந்துட்டு அப்படின்னா, ஓகே நம்ம மூவ் ஆன் பண்ணாலும் நம்ம பின்னாடி ஓடி வருவாங்கல்ல, நம்மளை தாங்குவாங்கல்ல, இந்த ஒரு தாட் வந்துட்டு. ஓகே. அது உங்களோட அது உங்களோட வீக் பாயிண்டாக கூட எடுத்துருக்கலாம் அந்த ஒரு பர்சன். ஓகே. நம்ம எங்கே போனாலும் அவங்க நம்மளை தேடி தேடி வரதானே செய்வாங்க, எங்கே போயிடுவாங்க. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் என்னெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேடாக நெகட்டிவாக நம்ம காட்டினாலும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வெயினாக நம்ம வச்சாலும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை வந்து தாங்குவாங்க, இல்லைங்க நம்மளை தேடி வருவாங்கன்னு இவங்களுக்கு ஒரு தாட் உண்டு. ஸோ அந்த தாட்னால ஸ்ட்ராங்காக இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. நீங்கள் வருவீங்கன்னு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதனால் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஒரு என்ன சொல்லுது, இப்போது அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு பாண்டிங் அப்படின்னா, பையன் வந்து கோச்சிட்டு போவான். பையன் கோச்சிட்டு போகணும்னு பையனுக்கு தெரியும். நம்ம கோச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தோம் அப்படின்னா அம்மா வருவாங்க. ஏன்னா அம்மா அட்லீஸ்ட் சாப்பாடு விட்டுறதுக்காக அது அம்மா வருவாங்கன்னு தெரியும், ஸ்ட்ராங்காக தெரியும்ல. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே. நீங்கள் போனாலும் இவங்க போனாலும் கரெக்டாக நீங்கள் தேடி போவீங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுவீங்கன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். அது உங்களோட வீக் பாயிண்ட். ஓகே. ஸோ உங்கள் வீக் பாயிண்ட்டை கரெக்டாக ரியலைஸ் பண்ணி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன் மாதிரி, லாயலான ஒரு பர்சன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். நீங்கள் நம்பி ஏமாந்துட்டீங்க நம்ம சொல்லலாம். ஓகே. சப்போஸ் லாயலான பர்சன், மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓகே. பட் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இந்த பர்சன் இம்மெச்சூரிட்டியாக நடந்துட்டு உண்டு. ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் இவங்க சொல்கிறது ஒரு ஃபூலோட எழுந்து நின்றுட்டு உண்டு. ஓகே. ஆளுக்கு ஆளோட காரி இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு ஆளோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். ஆள் யாருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. ஆள் ஒரு பாத் கிரியேட் பண்ணி அந்த பாத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர், யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 4 பேர் இந்த பர்சன்கிட்ட சொல்கிறாங்க, நீ போகிற ரூட் ராங், நீ எடுக்கிற டிசிஷன் ராங், நீ தப்பு பண்ணுற, நீ மிஸ்டேக் பண்ணுற, நீ இதை பண்ணாத அப்படின்னு யாராவது இவர்கிட்ட வார்ன் பண்ணியாச்சுன்னா, இல்லை அதை பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு வேலை பார்ப்பேன், நான் யாரோட பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன், மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஒரு என்ன ஃபீல் ஆகிட்டு அப்படின்னா, இவனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா, இவனோட ஹார்ட் என்ன இருப்பா, ஏன் இவன் இந்த மாதிரி வெளியே பக்கா டீசனாக இருக்கான், நீட்டாக இருக்கான், பட் ஏன் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இவ்வளோ இம்மெச்சூரிட்டியாக இருக்கான், இவருக்கு ஹார்ட் இருக்கா, இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷனலாக கண்டுபிடிக்க முடியுமான்னு பலரும் உங்களுக்கு ஒரு டவுட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. ஓகே. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாது அப்படின்னா, இல்லை நான் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை, அதை நான் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லை நீ என்னை இப்போ ஹர்ட் ஆக்குற, நாளைக்கு நீ ஹர்ட் ஆவ அப்படின்னு மேபி நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கலாம். நீ இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பல தடவை ஹர்ட் ஆக்குற, பட் இதே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீ ஹர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு விடுந்தீங்க, அதை அந்த டைம் நான் பார்த்துக்கலாம், இல்லைங்க அப்படி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த ஒரு பர்சன். ஓகே. மேபி இது ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நீங்கள் வந்து கொடுத்தது ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தேவையில்லை. ஓகே. ஒரு அன்கண்டிஷனல் லவ்வில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு உண்டு. பட் இந்த ஒரு போஸ்ட் அதை எப்படி திங்க் பண்ணுறோம்னா, நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக, இல்லைங்க மென்டல் சப்போர்ட்டுக்காக நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு. இவரை ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபியர் உண்டு. மேபி உங்களோட சுச்சுவேஷன் ராங்காக இருக்கலாம், நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் 24/7 எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் இந்த ஒரு போஸ்ட்டை டிபெண்ட் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட்டை என்ன திங்க் பண்ணுறோம்னா, இவங்க இன்னும் 24/7 நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்பவுமே நம்மளே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு இவங்க லைஃப்பில் வரக்கூடிய ஒரு போர்டன், உங்கள் லைஃப்பில் கூட வலி எல்லாத்துலேயும் இவங்க நம்மளே இழுத்து விட்டுருவாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அது இந்த ஒரு போர்ஷன் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் ரொம்ப டிபெண்டில் போயிட்டு. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் டிபெண்ட் பண்ணுறது எமோஷனலி. ஓகே. பட் நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணனால இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் இன்னும் இவங்க எப்பவும் நம்மளே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட லைஃப்பில் வரக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம போய் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷாக ப்ராக்டிக்கலாக முடிவு எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் இன்னொரு சிலவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன்
ஓகே, இந்த ஒரு போஸர் நீங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே இந்த ஒரு போஸர் உங்களுக்கு தெரியாமல் வேறு யாரு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எனக்கு கேட்டால் அது ஒரு க்ரஷ்ன்னு சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு என்னோட எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ இவர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அதனாலே ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டிங்கில் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு பர்சனோட கேரக்டர், இவரோட இமெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் உங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆக்கியிருக்கலாம். ஸோ ரொம்ப உங்களை டீப்பாக ஹர்ட் ஆக்கிட்டு இவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு ரொம்ப நீங்கள் ரொம்ப டீப்பாக இன்னர் லெவலில் நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஒரு லவ் ஃபெயிலியர் சுச்சுவேஷனை நீங்கள் நிறைய நாட்கள் நீங்கள் ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு உண்டு. ஓகே, தென் போக 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 இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆக உங்களுக்கு ஒரு கோவம் வந்துட்டு உண்டு. நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ரொம்ப கோவப்பட்டு உண்டு, எனக்கு இந்த ஒரு பர்சன் வேண்டாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, ஒரு வலியோட ஒரு எண்டிங்கில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் லேர்ன் ஆகும், நமக்கு சில ரியலைசேஷன் நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் கொடுத்துட்டு அப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் போக போக இந்த பர்சன் உங்களை ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இனிமேல் நான் இவனை நம்புறதா இல்லை. ஓகே, என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, என்னை இந்த அளவுக்கு ஹர்ட் ஆக்கிட்டாங்க, நான் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்து இந்த அளவுக்கு என் லைஃப்பில் ஒரு பெயின் அனுபவிக்கணுமா? ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது, பயங்கர கோவம் வந்துட்டு உங்களுக்கு. மேபி இந்த போஸ்டிங்கை நீங்கள் ரூடாக நடந்திருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அந்த போஸ்டிங்கிட்ட போய் என்ன சொல்கிறது கோவத்தை காட்டியிருக்கலாம், இல்லை சாபம் போட்டிருக்கலாம். ஓகே, நான் பட்ட பேரை நீ அனுபவிப்பேன் அப்படின்னு ஒரு சாபம் போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ பயங்கர சேஞ்சஸ் வந்துட்டு உண்டு. ஒரு அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் ஒரு பெயினுக்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது அவதாரம் எடுத்த மாதிரி நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் வீடியோ பார்க்குறாங்க, டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயின் பித்துபுலா சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குறீங்க. ஓகே, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஏன்னா என்னை மறுபடியும் ஹர்ட் ஆகுறதுக்கா. ஓகே, மறுபடியும் ஹர்ட் ஆக நான் விரும்பலை, ஃபுல் ஃபோக்கஸ் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கோயின் பித்துபுலா சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குறீங்க, அடிச்சு பொழிச்சு லைஃபை ஒரு கட்டத்தில் நீங்கள் சிரிக்க மறந்துருக்கலாம், என்ஜாய் பண்ண மறந்துருக்கலாம். பட் நான் அப்படி கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுக்க ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும், எல்லாம் ஒரு நாள் சரியாகும். மேபி உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பயங்கரமாக கெயிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நீ ஃபீல் பண்ணாத, உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கெயிட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, நீ உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணு, நீ குறிச்சு நாள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகட்டும், திருந்தட்டும், கட்டாயம் ஒன்றை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க, ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயிட் ஆகிருக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன்ஸ் பேச்சை கேட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் குறிச்ச நாளைக்கு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இந்த போஸ்டர் அந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, ரொம்ப கோவம் வந்துட்டு உங்களுக்கு இந்த போர்ஷன் மேலே உங்களுக்கு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மறுபடியும் யாரும் உங்கள் ஹர்ட்டை பிரேக் ஆகாத அளவுக்கு நீங்கள் மாறிட்டு உண்டு, ஒரு அவேர்னஸை நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எல்லாம் லைஃப்பை நடக்கிற டைம் நடக்கட்டும், ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் நீங்கள் பண்ணல. காரணம் ஒரு ஃபேஷியல் வந்துட்டு உண்டு, எல்லாம் சரியாகும். ஓகே, பயங்கர பாசிட்டிவாக பீஸான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங், அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே, ஓகே, ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் சேம் வைப்ரேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபுல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவர் கோயின் பித்துபுலா சுச்சுவேஷனில் போயிட்டு சேம் சுச்சுவேஷன் தான் 2 பேரும் இருக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு உண்டு, ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் நீங்களே சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. தென் ரிலேஷன்ஷிப் இப்போ 2 பேரும் ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிட்டு உண்டு. இது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஓகே, ஓகே, தென் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் கனெக்டாக இருக்கிற வரைக்கும் இவருக்கு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகலை. ஓகே, தென் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துட்டு உண்டு. ஒரு விஷயம் இந்த பர்சன் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் ஒருபோது மூவ் ஆன் ஆகுவீங்கன்னு இவர் திங்க் பண்ணிட்டு இல்லை. பட் அது நீங்கள் அதை செஞ்சு காட்டிட்டு உண்டு, என்னால் மூவ் ஆன் பண்ண முடியும், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும், நீ இல்லாமல் என் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு. ஸோ அது இவருக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது இவருக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இவர் ஃபஸ்ட்டு அது
அவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நான் உங்களை மிஸ் பண்ணாங்க கேட்டால் அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக அவங்களை மிஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாமல் வந்துருக்கலாமோ, என்ன அப்படின்னா உங்களை வச்சுட்டு இந்த ஒரு பர்சன் வேறு யார் கூட கம்யூனிகேஷன் பண்ணுது, வேறு யார் கூட ட்ராவல் பண்ணுது. ஸோ இது உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். நம்ம இந்த சுச்சுவேஷனால தான் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சுன்னு இவருக்கு அது மனசில் ஆயிடுச்சுண்டு. எஸ், இன்னைக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் நான் தான். பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், ரொம்ப ஹாப்பியெல்லாம் சொல்ல முடியாது. கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கோவிட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் சேடு தான். ஓகே, ஏன் அப்படி நீங்கள் மூவ் ஆன் ஆனது ஆக்சுவலி இவரோட மைண்டில் என்ன அப்படி நீங்கள் ஒருபோதும் மூவ் ஆன் ஆக மாட்டீங்க. அது நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது ஒரு பெயின் உண்டு இவருக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நம்மளே ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்படுத்தி போயிட்டோம். ஓகே, இனி இவங்க நம்ம லைஃப்பில் வரப்போகிறது கிடையாது. நம்மளோட பிஹேவியர் வந்து இவங்களை சேஞ்ச் ஆக்கிட்டு உண்டு, நம்மளால தான் ரிலேஷன்ஷிப் போச்சு. அது அவருக்கு அந்த ரியலைசேஷன் உண்டு. ஓகே, ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கிறீங்க. ஏன்னா நடக்கிற டைம் பார்த்துக்கலாம், தெரிந்து எழுத்து வரட்டும், நம்ம ஏற்றுக்கலாம்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, அது ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி நான் அவங்க முகத்தில் போய் முழிக்கிறது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் சரியாக எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி அவங்களுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, ஒரு எண்ணிங்கில் வந்துட்டு உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் அது ஃபீல் பண்ணுறாங்க. எத்தனையோ நாட்கள் நமக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் சப்போர்ட்டிவாக வந்துட்டு உண்டு. நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை எல்லாத்துலேயுமே நமக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு உண்டு. பட் ஒருபோதும் அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருந்துட்டில்ல, அந்த ஒரு விஷயம் இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக எண்டிங்கில் அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போகிற டைமில் நீங்கள் சம்டைம் ரீசன்ஸ் கேட்டுருலாம். என்ன ரீசனுக்காக நீ என்னை விட்டுட்டு போகிறேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனது. நீங்கள் இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் தாங்குவீங்கன்னு ஒரு காரணத்தினால இவர் உங்களை விட்டு போயிட்டு வந்தேன். பட் அப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டுக்கலாம், என்ன ரீசனுக்கு என்னை விட்டு போகிறேன், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு. அப்போ இவரே சொல்லி ஒன்று ரீசன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நீ எந்த ரீசனை கேட்குறேன்னு சொல்லிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த பர்சனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஓகேயான ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் எல்லா விதத்துலேயும் கம்ப்ளீட் ஆகிட்டு உண்டு. பட் இவர் எமோஷ்னலி கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. ஓகே, இவர் எமோஷ்னலி கம்ப்ளீட் பண்ணிட்டு அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனை மிஸ் பண்ணாங்கிட்ட மிஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன சொல்லுது, இவர் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இவர் எங்கே போனாலும் இவருக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, என்னை வந்து இல்லைன்னா என்னோட போர்டனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து. மேபி இவரை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். பட் 1000 பேரும் கேட்குற வார்த்தைகள் வந்து அது இவருக்கு ஒரு ஆத்மா திருப்தியை கொடுக்கலாம் நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் ஒரே ஒரு ஆள் நீங்கள் இருக்கும்போது, நீங்கள் கேர் பண்ணும்போது இவருக்கு லைஃப்பே ஒரு பிரகாசமாக இருக்கலாம். பட் இன்றைக்கி அந்த ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆச்சுன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்லேயே ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி, லைஃபே வெறுத்த மாதிரி, எதுக்கு லைஃப்பில் நான் வாழ்கிற மாதிரி, எதுக்கு என் லைஃப் முன்னோட்டு போகுது, நான் எதுக்காக உயிரோட இருக்கேன், நான் எதுக்காக வாழ்கிறேன். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. பயங்கரமாக உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, மூவ் ஆன் ஆகிட்டீங்களா, ஸோ எப்படி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுது. மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், எப்படி உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுது, இந்த பர்சன் வேண்டாமா, நான் வேண்டாமா. ஸோ பயங்கரமாக உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லும்போது லைஃப் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. ஓகே, நீங்கள் இருக்கும்போது இவருக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் பயங்கரமாக ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இவர் ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட செல்ஃப் லவ். ஓகே, இவர் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறது இவருக்கு லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிட்டு உண்டு. ஓகே, தென் அது ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. எஸ், டோன்ட் வரி. நீங்கள் மேபி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு உண்டு, நோ கான்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது, இனிமேல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இல்லை நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது, கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகும். நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்து நமக்கு ரீபர்த் உண்டு ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு எப்படி வேணாலும் வந்துட்டு போகலாம். பட் நியர் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வரும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் டெத்தான பிறகு இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. மேபி இப்போதைக்கு இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்த மனசுலாம் இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக தெரியுறீங்க. இவரை திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம ரிலேஷன்ஷிப்பை யாராலும் பிரேக் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு டிஸ்டன்ஸாலும் பிரேக் பண்ண முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் மேபி இருக்கலாம். எந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் நம்ம 2 பேரும் பிரேக் பண்ண முடியாது. அது வரைக்கும் ஒரு ஃபீலிங் வந்துட்டு ஓகே. பயங்கரமாக ரெக்கர் பண்ணுறாங்க, இவங்க செஞ்சு போன விஷயங்களை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் இப்படிலாம் பண்ணிவிட்டேன், எல்லா மிஸ்டேக் சேம் மேலே தான். பட் ஆள் கரண்ட் சுச்சுவேஷனில் கோயின் வித்ரோ சுச்சுவேஷனாக போயிட்டுருக்காங்க. சேம் சுச்சுவேஷனாக 2 பேரும் இருக்கிறீங்க. 2 பேரும் இதில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சக்ஸஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் கோயின் வித்ரோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க. பட் நீங்கள் ஒரு ஃபேஷன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் இனி போக மாட்டேன், இதுக்கு மூலம் நான் போய் ஹவுட் ஆக மாட்டேன். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் இவர் பண்ணி போன விஷயங்கள் நினச்சி அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்க. பட் டோன்ட் வரி, கட்டாய ரிலேஷன்ஷிப் ரீபர்த் இருக்குது. இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு பர்சன் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப லக்கியான ஒரு பர்சன். ஓகே. ஏன்னா நீ என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியான ஒரு பர்சன். ஏன்னா இந்த மாதிரி என் லைஃப்பில் யாருமே கேர் பண்ணிட்டதில்லை. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். மறுபடியும் உன் லைஃப்பில் நான் கட்டாயம் வருவேன். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கட்டாயம் இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணல அப்படின்னா கட்டாயம் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட செல்ஃப் லவ். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்களை பயங்கரமாக ஸ்பை பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ அவைலபிள் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பில் கெரியரில் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் கொஞ்சம் கூட அவைலபிளாக இல்லைன்னு இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு ஒரு இது வரைக்கும் இவர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு இவருக்கு ஒரு தாட் வந்துட்டு உண்டு. இவர் கட்டாயம் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுவார். ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ரீபர்த்து கட்டாயம் பாசிபிள் ஆகும். ஓகே. பட் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிடி கொடுக்காமல் இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த் நமக்கு சீக்கிரமாக நடக்கும். ஓகே. ஸோ இதான் அந்த போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. இதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டனான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 555 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நமக்கு இது இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.